திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி உடன்பாட்டில் நீடிக்கும் இழுபறி. மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. இரண்டு தரப்பும் மனம் திறந்து பேசினோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விரைவில் நல்ல உடன்பாடு வரும். அதிமுகவுடன் கூட்டணி என்பது ஊகம் என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம். யாருடன் கூட்டணி என நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார் என தகவல். கூட்டணி கட்சிகளிடம் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்கியது பாஜக. தமாக தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்துடன் சந்திப்பு. மத்திய அரசு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. பேரிடர் நிவாரண நிதி எந்த கணக்கில் வரும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க 1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? நாடாளுமன்றத்தில் போதிய அழுத்தம் கொடுத்திருந்தால் வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பாஜகவில் இணையப் போவதாக வெளியான தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் மாஃபை பாண்டியராஜன் மறுப்பு. இபிஎஸ் தலைமையில் அதிமுகவுக்காக உண்மையாகவும் உறுதியாகவும் பணியாற்றுவேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கில் இன்று தீர்ப்பு. தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளிக்கிறார். நாட்டின் நீளமான கேபிள் பாலம் குஜராத்தில் திறப்பு. துவாரகா நகர் மூழ்கியதாக கருதப்படும் இடத்தில் கடலுக்கடியில் சென்று வழிபட்ட பிரதமர் மோடி. பாஜகவில் இணைந்த எம்எல்ஏ விஜயதரனின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள். அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு. சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் இன்று திறப்பு. இரவு 7 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இலங்கை அரசை கண்டித்து நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்ற தங்கச்சிமடம் மீனவர்கள். எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நடவடிக்கை. சென்னை பள்ளிக்கரணை அருகே மாற்று சாதி பெண்ணை மணமுடித்த இளைஞர் படுகொலை. பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட 5 பேர் கைது. நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணிக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவேன், எனக்கு யாரும் வேணாம், அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினாங்க. ஆல்லாம் செட்.
திரைப்பட தயாரிப்பாளரும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். டெல்லி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியதால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. ஹரியானா மாநிலத்தின் இந்திய தேசிய லோக்தள் கட்சித் தலைவர் சுட்டுக்கொலை. காரில் சென்றபோது வழிமறித்து சரமாரி துப்பாக்கிச்சூடு. ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இடையே ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய சரக்கு ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதால் அதிர்ச்சி. ஆந்திர மாநிலம் குப்பத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஜெகன்மோகன். தேர்தலுக்கு பின்னர் மேலும் 2 தடுப்பணைகளை கட்டவும் ஆந்திர அரசு திட்டம். புதுச்சேரி சுற்றுலாத்துறை நியூஸ் 18 இணைந்து நடத்திய தோரணம் 1000 கார்னிவல் நிறைவு. ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மக்கள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய 2வது கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரும் திமுக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. TR பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் மதிமுகவுடனும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீட்டிக்கிறது. இந்த நிலையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் அரை மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மீண்டும் பேச வேண்டியிருப்பதாக மார்க்சிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நல்ல முறையிலே நடந்தது, இணக்கமானதாக இருந்தது. 2 தரப்பும் மனம் திறந்து பேசினோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விரைவில் நல்ல உடன்பாடு வரும். கட்டாயமா டேட் விரைவில் தெரிவிப்போம். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கோவை, மதுரை தொகுதிகளில் களமிறங்க CPM விரும்புவதாக தெரிகிறது. இருந்தபோதிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியான காங்கிரசுடன் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதனிடையே திமுகவுடன் கமலின் மக்கள் நீதி மையமும் மக்களவைத் தேர்தலில் கைகோர்க்க உள்ளதாகவும், இரு கட்சிகளிடையே நாளை மறுநாள் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி மணிரத்னத்தின் தக் லைஃப் படப்பிடிப்பிற்காக கமல்ஹாசன் வெளிநாடு செல்ல உள்ளதால் அதற்கு முன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நாடாளுமன்ற கூட்டணி குறித்து வெளியான செய்திகள் யூகங்கள் அடிப்படையிலானவை என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். யாருடன் கூட்டணி என்ற முடிவை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுகின்ற வரை அத்தனை செய்திகளும் யூகங்கள் அடிப்படையில் வரக்கூடியது என்பதை இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க, அப்படின்னு நீங்க தான் செய்தி வெளியிட்டிருக்கீங்க. எதுவும் உண்மை அல்ல, எல்லாம் யூகங்கள் தான். எல்லாவற்றிற்கும் விடை எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழக பாஜக தொடங்கியுள்ளது. தமாக உள்ளிட்ட கட்சித் தலைவர்களை பாஜக குழுவினர் சந்தித்து பேசினர். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 வாரங்களில் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒன்றாக இருந்த அதிமுகவும் பாஜகவும்
தற்பொழுது தங்களது தலைமையில் கூட்டணியை அமைக்க முயற்சி செய்து வருகின்றன. இதற்காக பாமக மற்றும் தேமுதிகவுடன் இரு கட்சிகளும் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தியதால் இரண்டு கூட்டணியிலும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 2 முறை பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பதால் அதிமுகவுடன் பாமக கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவை கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என கூறப்படும் நிலையில் மாநிலங்களவை இடம் கேட்பதால் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவதிலும் பாஜகவுக்கு சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. இதனால் தற்போது கூட்டணிக்கு தயாராக உள்ள கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனின் இல்லத்திற்கு சென்ற தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து தியாகராய நகரில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏ.சி. சண்முகத்தை அரவிந்த் மேனன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் மேனன் பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவுக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். I come to here, I met to sir, and I said to come to Modi ji program, and it was a grand success. Okay. இதையடுத்து பேசிய ஏ.சி. சண்முகம் கூட்டணி குறித்து பேசியதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிப்போம் எனவும் குறிப்பிட்டார். புதிய நீதி கட்சி தாமரை சின்னத்திலே பாரதிய ஜனதா சின்னத்திலே போட்டியிடும். தேர்தலிலே தொகுதிகளை விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். அது ஒரு இடமா 2 இடமாலாம் தலைமை அறிவிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அறிவிக்கும். இதேபோல இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் தமிழருவி மணியன் ஆகியோரையும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கலந்து கொள்ளச் செய்யும் வகையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழக பாஜக தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளார். 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ. பெரியசாமி பதவி வகித்தார். அப்போது வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ. பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் இன்று காலை தீர்ப்பு வழங்குகிறார்.